சின்ன பொண்ணு. ஐயோ, அப்பா கூப்பிடுறாவ. கண்மணி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? நகையை குடுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா, இங்க வந்து உட்காருவா. அப்பா அது வந்து கண்மணி. ஏன் சின்ன பொண்ணு, மாப்பிள்ள ஃபோன் பண்ணா எடுத்து பேச மாட்டேங்கிறியா? நல்ல வேலை, இந்நேரம் நம்மளே உளறி இருப்போம் போல. இந்த தகரடப்பா தான் போய் ஏதோ போட்டு கொடுத்துருக்கியான். சின்ன பொண்ணு, அப்பா கல்யாணம் நெருங்கிட்டு ஏன் மாப்பிள்ளிட்ட பேச மாட்டீங்க? அப்பா அது கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன்ப்பா. இப்போ பேசுதேன்ப்பா. மாப்பிள்ள எனக்கு ஃபோன் போட்டு பேசவே மாட்டேங்கிறா சின்ன பொண்ணுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாவ. போய் ஒரு ஃபோன் போட்டு பேசு என்ன? சரிப்பா. அப்பா அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, மாப்பிள்ள இப்பதான் ஃபோன் போட்டாவ எனக்கு. அந்த அன்னைக்கு உன்னை கூப்பிட்டு சொல்லலான்னு கூப்பிட்டேன். சரிப்பா, நான் பேசுதேன். ஏங்க நகை அம்மா, என்னடி? கிச்சன்ல ஏதோ காயுது. சி தீயுது. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ வாமா போய் என்னன்னு பாப்போம். இருடி, அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வா என்னன்னு பாப்போம். வாங்க வாங்க. வரேன்ப்பா. என்னப்பா கூட்டத்தையே காணும்? சிம்பிளா தாம்மா செய்யுதோம். ஓ அப்படியாப்பா, சரி சரி. அச்சா இங்க வாடா ஒரு நிமிஷம். ஏண்டா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இல்லை ஏன்டா போட்டு வரல? அது வந்து மனசே சரியில்லடா. அது இருக்கட்டும், சின்ன பொண்ணு வரல, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாவடா. அம்மா வேற சின்ன பொண்ணை பார்த்தா டென்ஷன் ஆவா. அம்மா இருக்கும்போது சின்ன பொண்ணுகிட்ட பேசவும் முடியாது, எப்படி சமாளிக்க போறணும் தெரியல. கட்டுத்துறை, அம்மா. என்னப்பா இது பொண்ணு முகத்தை மூடி வச்சிருக்கியே? அது எங்க வழக்கப்படி அப்படிதாம்மா முடி வைப்போம். ஓ அப்படியா? சரி, பவுன் எவ்வளோ போடுதாவலாம்? 100 பவுனுமா? அடேப்பா, 100 பவுன் போடுறாவளா? பெரிய இடமோ? ஆமாம்மா, சித்தி வீடு நல்ல வசதி பார்த்துக்குங்க, அதனால போடுறாவ. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கு கார் கூட வாங்கி தராவ. கார் வாங்கி தராவளா? ஆமாம்மா. சரிம்மா, நீங்க இருங்க, நான் ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். என்ன மச்சான், என் கூட வாடா. ஏண்டி கேட்டியா? 100 பவுன் போடுறாவலாம். ஆமாம்மா, நீ பாரு எனக்கு 25 பவுன் தான் போடுது. ஏண்டி அவங்க வசதியா அதனால போடுறாவ? ஏமா உண்மையிலேயே 100 பவுன் போடுறாவ? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பார்த்துக்க. அதை வேணா சொல்லு, இந்த கட்டத்துறையே நம்ப முடியாது பார்த்துக்க. ஏண்டி கேட்டியா? 100 பவுன் போடுறாவலாம். ஆமா சித்தி, அப்படித்தான் பேசிக்கிறாவ. அது மட்டும் இல்லை, மாப்பிளைக்கு காரும் வாங்கி தராவலாம். நெசமாவாட்டி? ஆமா சித்தி. அது மட்டும் இல்லை சித்தி, பிள்ளையும் அவ்வளோ அழகா இருக்கும். ஆமாம் ஆமாம், அது நான் கூட பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைய. மாப்பிள்ளை பையன் கொடுத்து வச்ச மகராசன் போ. சரி வா, அங்கிட்டு போய் நிற்போம். ஏமா ஏமா, அந்த 2 பேரும் பேசிட்டு போகிறத கேட்டியா? கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். கட்டதோட சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. பிள்ளையும் அம்புட்டு அழகா இருக்குமாமே. பார்க்கலான்னு பார்த்தா முகத்தை வேற மூடி வச்சிருக்காவ. ஆமாம், அது ஒரு சிலர் அப்படித்தான் மூடி வைக்கிறாவ. உங்கள் அண்ணங்காரனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வரனா பார்த்து கட்டி வைக்கணும்படி. நீ பார்க்கறதுக்குள்ளே அண்ணன் அந்த நெட்டைக்காளி இழுத்துட்டு வராமல் இருந்தா சரி. ஏன் மாவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நீ வேணா பார்த்துட்டே இரு. இதே மாதிரி நல்ல வசதியான பிள்ளையா, அழகான பிள்ளையா பார்த்து நான் கட்டி வைக்கத்தான் போகிறேன். உன் கல்யாணம் முடிச்ச கையோட நம்ம புரோக்கர்கிட்ட கொடுத்து நல்ல வரனா பார்க்க சொல்லிடணும். எதுக்கும் நீ அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா இதை பற்றி? அதெல்லாம் நான் பேசி தாண்டி வச்சிருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, அவளை மட்டும் என் மருமவளை ஏற்றுக்கிடவே மாட்டேன் பார்த்துக்கு. அது என் உசுர் இருக்க வரைக்கும் நடக்காது. அவளை விட நல்ல பிள்ளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கட்டி வைப்பேன் பாரு என் அவனுக்கு. ஆமாம்மா, அண்ணன் சும்மா இருந்தாலும் அவள் சும்மா இருக்க மாட்டா. அதனால சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணது தான் நல்லது. அதை சொல்லு. என்ன இப்படி ஆயிட்டு? அதானே, பாவம் அந்த பிள்ளை இல்லை. இன்னும் இங்கே யாருக்கும் தெரியாது போலடி. ஆனாலும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பார்த்துக்க. ஏமோ என்னம்மா ஏதோ இப்படி ஆயிட்டுன்னு பேசிக்கிறாவ? அத்தாண்டி எனக்கும் தெரியல. ஏம்மா நீ என்னன்னு கேளுமா. ஏம்மா என்ன ஆயிட்டு? அதை ஏன் கேட்குறிய? ஏன்? அட மாப்பிள்ளை போய் ஓடி போயிட்டியான். என்னம்மா சொல்லுதியே? அட ஆமாம்மா, பொண்ணு வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தான் வந்து சொல்லுதேன். அப்படியா? ஏம்மா அப்போ கல்யாணம் நடக்காதா? அதுதான் எங்களுக்கும் தெரியல. மாப்பிள்ளை பையன் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பான் போல. அதை மறைச்சி பொண்ணு பெரிய இடம்னு கல்யாணம் பண்ண பார்த்துருக்காவ. அந்த பையன் கம்பி நீட்டிட்டியான். ஆமாப்பா, இப்போ தேடிட்டு இருக்காவலாம். அவன் எங்கே சித்தி வரப்போறியான்? அவன் நல்லா பிளான் போட்டு தான் கவுத்து விட்டுருக்கியான். பாவம், இந்த பிள்ளை வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு. ஆமாட்டி, பாவம் அந்த பிள்ளை மனவரையில் வந்து உட்காந்துருக்கு. கல்யாணம் ஆகலைன்னா அது நிலைமையை நினச்சி பாரு.
இனிமே அதை யார் கட்டிக்குவாவ? சித்தி புள்ள அவ்வளோ அழகா இருக்கும், நல்ல குணமும் பார்த்துக்கு, வசதியும் அதிகமாக இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருந்தா இப்பயே பிடிச்சி கட்டி வச்சிருப்பேன். சரி வா, அந்த பக்கம் போய் மாப்பிள்ளை பையனை பற்றி ஏதாவது விசாரிச்சு பார்ப்போம். ஆ ஏண்டி அவளுங்க பேசிக்கிட்டதை கேட்டியா? ஆமாம்மா, கல்யாணம் நடக்காது போலயே. ஏண்டி அவ சொன்னதை கேட்டியா? எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு கட்டி வச்சிருவேன்னு சொல்லியா? ம் என்னடி ஊன்னுட்டு இருக்கிறவ? ஏம்மா? ஏண்டி பேசாம இந்த பிள்ளைய உங்க அண்ணனுக்கு கட்டி வச்சிட்டா என்ன? என்னம்மா சொல்லிய? நம்ம அண்ணனுக்கா? ஆமாடி. அதுக்கே வாய் பொழக்குத? பின்ன என்னம்மா உடனே கல்யாணமா அண்ணனுக்கு? ஆமாடி, இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குமா? புள்ளையும் அழகாவும் இருக்குமா, குணமாவும் இருக்குதான், வசதியும் இருக்கு, வேற என்ன வேணும்னு சொல்லு. நாம இந்த மாதிரி ஒரு வரனை தேடி பிடிக்க முடியுமா என்ன? அவனும் அந்த நெட்டக்காளியை நினச்சிக்கிட்டே கிடக்கான். இப்படி பிடிச்சி கட்டி வச்சாதானே சரி வரும். அதெல்லாம் சரிதாம்மா, பொண்ணு வீட்டில் ஒத்துக்கணும்ல. ஆட நம்ம கட்டதுரைகிட்ட சொல்லி பேசி பார்ப்போம். சரிம்மா, அவங்க ஒத்துக்கிட்டாலும் அண்ணன் ஒத்துக்கணும்லம்மா. ஆட அவனை எப்படியாவது பேசி சரி பண்ண முடி. இதை விட்டா வேற வழி இல்லை. இதுதான் சரியான சமயம். இந்த பிள்ளையை கட்டி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். இங்கே எல்லாருக்கும் விஷயம் தெரியறதுக்குள்ள கட்டதுரையை பார்த்து பேசணும். அம்மா கட்டதுரை நான் வந்துட்டு. அப்படியா? இப்போ பாரு நம்ம ஆக்டிங்க. கட்டதுரை. சொல்லுங்கம்மா. ஏன்பா முகம் வாடி போயிருக்கு? ஆமா, அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும்பா, மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டானும்ல. ஆமாம்மா. ஆனா யாருக்குமே தெரியாதே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அட இப்பதான் 2 பேர் பேசிட்டு போனாலுவ. அப்படியாம்மா? உங்க சித்திலாம் என்ன சொல்லுதாவ? கல்யாணம் நின்றுட்டுன்னு அழுதுட்டு இருக்காவம்மா. மாப்பிள்ளை பையன் ஏதோ லவ் பண்ணி அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிட்டேம்மா. அதுப்பா, மாப்பிள்ளை பையன் கிடைக்கிற மாதிரி தெரியலையா? இல்லம்மா, அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சாலும் அவன் கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட மாட்டாம்மா. இன்னும் தங்கச்சிக்கு வேற விஷயம் தெரியாதும்மா. இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்கிய? அதாம்மா ஒண்ணுமே புரியலம்மா. கட்டத்தோட இதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல, உங்ககிட்ட இருந்தாலும் கேட்கேன். சொல்லுங்கம்மா. நீ உன் சித்திக்கிட்ட வேணா பேசி பார்க்குறியா? நம்ம ராசை வேணா அந்த பிள்ளை கட்டி வச்சிடலாமா? எம்மா என்ன சொல்லுது? ஏன் ராசு கொஞ்ச நேரம் நீ அமைதியாயிரு என்ன? கட்டத்தோட சொல்லுப்பா, உன் சித்திக்கிட்ட பேசி பார்க்குறியா? இல்லை நான் வேணா வந்து பேசட்டுமா? ஏம்மா, ராசு என் தங்கச்சியை கட்டிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. நான் போய் என் சித்திகிட்டையும் என் தங்கச்சிகிட்டையும் பேசிட்டு வந்து என்னன்னு சொல்லுதேம்மா. எப்படி நான் சம்மதிக்க வச்சிருவோம்மா? இருங்க வாரேன். என்ன சரிப்பா. ஏம்மா என்னம்மா பேசுறிய? எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேணாமா? நீ வா ஒரு நிமிஷம். ராசு, அம்மா சொல்லதை கேளியா? பிள்ளையை கட்டிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. அந்த விளங்காதவளை நினச்சிக்கிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடாதடா. நாமளே உருண்டு உருண்டு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாதுடா. ஏம்மா நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால கல்யாணம் பண்ணிக்கிட முடியாதுமா. ஏம்மா என்ன ஒரு இடத்துல கட்டி குடிக்கியே, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் பிரச்சனை ஆயிடாதாமா? ஏண்டி எவ்வளோ பெரிய வர நம்ம இது, அதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சுக்கிட்டேன். ஐயா ராசு, சரின்னு சொல்லுப்பா. என்னால முடியாதுமா. முடியாதா? அப்போ அந்த சீமசிரிக்கியை தான் கல்யாணம் பண்ணி கூட்டணும் இருக்கியோ? அப்படி இல்லம்மா, உன் சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. அதுதான் ஏன் வேணான்னு கேட்குதே. அம்மா நான் சின்ன பொண்ணு தான் விரும்புதேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். ஓ, எங்களை விட அப்போ அவள் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டா என்ன? அவளுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிடாமல் இருக்க போற. இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லை. அண்ணே, அம்மா எவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, அம்மா சொல்லதை கேளு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த நெட்டக்காளி உனக்கு வேணாம்னே. தீபா நீ எதுவும் சொல்லாது, அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு இப்போ அவள் மட்டும்தான் முக்கியம். ஏம்மா தங்கச்சி கல்யாணம் வேற இருக்குமா, இந்த சமயத்துல நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்? மாப்பிள்ளை வீட்டுல தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாவளா? அதெல்லாம் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நீ இப்போ சம்மதிக்க முடியுமா முடியாதா? ஏம்மா நான் இது உன் காலை நினைச்சு கேட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. நான் வேணா உன் காலில். அம்மா நீ ஏம்மா என் காலில் விழுத? எனக்கு வேற வழி தெரியலப்பா. அண்ணே, அம்மாவை கஷ்டப்படுத்தாதண்ணே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கண்ணே. இங்கே பாரு ராசு, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன். அந்த நெட்டக்காளி என் மருமவளை ஒரு காலமும் ஏற்றுக்கிட மாட்டேன். என் உசிரே போனாலும் சரி. இப்போ நீ மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடலாம், நானும் தீபாவும் உயிரோட இருக்க மாட்டேன் பார்த்துக்க. அவள் வேணுமா நாங்கள் வேணுமா இப்போ முடிவு பண்ணு. உன்னை படிய வைக்க சொல்லுதேன்னு மட்டும் நினைக்காத. உறுதியாக சொல்லுதோ, நாங்கள் 2 பேர் உயிரோடு இருக்க மாட்டோம். அம்மா சித்தி சரின்னு சொல்லிட்டாவோம்மா. தங்கச்சிக்கிட்டையும் பேசியாச்சு, எல்லாத்துக்கும் சம்மதம்மா. காட்டுதுற எல்லாம் தெரிஞ்சு நீயும் இப்படி சொன்னா எப்படிடா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா, அம்மா கிட்ட சொல்லுடா. மச்சான் எனக்காக என் தங்கச்சி கட்டிக்கிற மாட்டியா? டேய் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், இந்த கல்யாணம் மட்டும் வேணாண்டா. ராசு, அம்மா சொல்லுதேன், போய் மனவரையில் உட்காரு. டேய் அன்னைக்கு பேசும்போது கூட சொன்ன இல்ல, சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட முடியாதுன்னு. அப்புறம் என்னடா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிடா. அங்க பாருடா என் தங்கச்சிய, மனம் வர வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கலன்னா ஒரு பொண்ணு என்ன மாதிரிலாம் கஷ்டம் அனுபவிக்கணும்னு உனக்கு தெரியுமில்ல. எனக்காக இதை பண்ணுடா. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்போ முறையா உன்கிட்ட ஒன்று கேட்குதேன்.
என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுடா. மச்சான் ஏன்டா இப்படி சொல்லுது? ராசு போயா, போய் மனவரையில் உட்காரு போ. இவ்வளோ தூரம் சொல்லுதான் இல்லை எல்லாரும். உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். போ, சொன்னா கேளு. கட்டத்தோரை கூட்டிகிட்டு போ. ஏம்மா நீ மட்டும் இப்போ போகலை, நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கே வரமாட்டோம். இப்படியே எங்கேயாச்சும் போய் ஆற்றுலேயே குளத்துலேயே விழுந்து சாவுதோம். ஏம்மா ஏம்மா இப்படி சொல்லுது? ஐயா ராசு போயா, அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லியேன். கட்டத்தோரை கூட்டிகிட்டு போப்பா. அண்ணே போனே. வாடா. ஐ லவ் யூ சின்ன பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதியா? எம்மோ அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு. ஆமா தீபா, அவன் என் பையன் டி. அப்போ அந்த 100 பவுனில் எனக்கு ஒரு 50 பவுன் கிடைக்குமாம்மா? முதல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் டி. இங்கே பாரு டி, நகைக்காகவோ வசதிக்காகவோ இந்த கல்யாணத்தை நான் பண்ணல. என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை பண்ணுதேன். நான் மட்டும் இப்போ இதை பண்ணலைன்னா நீ சொன்ன மாதிரி அந்த நெட்டக்காளி என் பிள்ளை மனசை கெடுத்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. அதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணுதேன். மற்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு. வா போவோம். சரிம்மா. எம்மா சித்தி சித்தப்பாவெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமடி, வந்தால் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாவ. ஒரே மனசாக கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம் என்ன? அதெல்லாம் சரிதாம்மா. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற பொண்ணு முகத்தை நம்ம பார்க்க வேணாமா? நான் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி கட்டத்துறையிட்ட கேட்டேன்டி பிள்ளையை பார்க்கலாமான்னு. அவன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி விடு, அந்த பொம்பளைகளும் பேசிட்டாளுவல்ல பொண்ணு நல்லா தான் இருக்கும்னு. அப்புறம் என்ன என்ன இவங்க வழக்கமோ. சரி வா போவோம், நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா சரி. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன், சரியா? கெட்டி மேளம் கெட்டி மேளம். நல்லா இருங்க மக்களே. மருமவளே, கல்யாணம் தான் முடிஞ்சிட்டு இல்லை, முகத்தில் இருக்க துணியை வளர்க்குமா? கட்டத்துறேன் கட்டத்துறேன்னு காணுமா? எல்லாம் சேர்ந்து தான் பிளான் போட்டு பண்ணியிருக்காவ. ஏம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. வாயை மூடுடா, உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்தது அப்படித்தானப்பா? ஆமாம்மா, உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் கல்யாணம் வேணாம் தானே சொன்னேன். ஆமாம், உண்மையிலேயே அவருக்கு எதுவும் தெரியாது. அதுவும் சரிதான், என் பையன் கல்யாணம் வேணாந்தே ஆளுதான். திட்டம் போட்டு ஏமாத்தி என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டல. அத்தையோ, நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சு வச்சீங்க. இதுக்கு மேலே பேசுன வாயை கிழிச்சி தச்சிருவேன் பார்த்துக்க. நீ எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரியா இருந்தால் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்ப. பொம்பளை அடி நீ எல்லாம். அந்த கட்டத்தோட கூட்டு கலவாணி மட்டும் என் கையில் சிக்கிட்டு அவனுக்கு இருக்கு. நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடவே மாட்டேன். அத்தையோ, முறைப்படி தாலி கட்டி ஆயிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் ஒத்துக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்கே வச்சு பேசிக்கலாம் என்ன? போலீஸ் ஸ்டேஷன் போவேன் மறைமுகமாக என்ன மிரட்டுதியா? அம்மா கோவப்படாதீங்க, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிடுங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ, உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா. அம்மா நீங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இந்த அண்ணனும் உங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட ஒத்துக்கல. அவளுக்கு வீட்லேயும் ப்ரெஷர், அவள் என்ன பண்ணுவா சொல்லுங்க? அங்கே வீட்டில் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிட்டியா. நிறுத்தடி, ஃப்ராடுத்தனை பண்ணி என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கா. இவன் நல்லவளா? நான் சொல்லி தான் இப்போ அவன் கல்யாணம் முடிச்சான். நானே என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அம்மா அழாதீங்கம்மா, நீங்கள் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க. இங்கே இருக்கவங்களாம் அதுக்கு சாட்சி. நீங்கள் என்ன சொல்லியும் அவங்கள பிரிச்சிட முடியாது இனிமே. சட்டப்படி இப்போ அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிடாம அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குங்கம்மா. என்னடி எல்லா கூட்டுக்கொலவானிலும் ஒன்றா சேர்ந்து மிரட்டுறீங்களா? இவளை என்னால் என் மருமகளாக ஏற்றுக்கிடவே முடியாது. இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிட்டேன். ஏலே ராசு, என்னெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா வீட்டுக்கு போவோம். போவோம் வாங்க, அத்தை தான் கூப்பிட்றாவல்ல. அத்தையோ, எங்கள் வீட்டில் வேற கொஞ்சம் அர்ச்சனை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறோம் என்ன? உன்னை யாரடி கூப்பிட்டாவ? நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் இனிமேல் அதான் என் வீடு. எம்மா நான் சொன்ன மாதிரியே ஆயிட்டு பத்தியா? இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பா. நாத்து, இனிமேல் நான் உன் மைனி பார்த்து பேசு. ஏம்மா நீ வா போவோம். யாருக்குடி மைனி? உங்கள் ஒருத்தரையும் நான் சும்மா விட போகிறதில்ல பார்த்துக்க. ராசு, இவளை கொண்டு போய் அவங்க வீட்டில் தள்ளிட்டு நீ மட்டும் வீட்டுக்கு வா என்ன? அம்மா, சின்ன பொண்ணு ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மட்டும் ஒத்திட்டு இருந்திருப்பியலா? உங்கள் அம்மைக்கு பயந்து வேணான்னு சொல்லியிருப்பிய. அதெல்லாம் இருக்கட்டும், நானும் தெரியாமல் தானே தாலி கட்டினிய. எப்பவும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, அப்படி தானே? அது வந்து அம்மாவும் தங்கச்சியும் செத்து போயிடுவேன்னு சொல்லும்போது நான் வேற என்ன பண்ணட்டும் சின்ன பொண்ணு? நீ பக்கத்துல இருக்கும்போது பார்த்துட்டு தானே இருந்தேன். நான் அழுதுட்டே தானே தாலி கட்டினேன், சந்தோஷமாவும் தாலி கட்டினேன். சரி விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம். இப்போவே அண்ணனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நடக்கும்னு நம்ம பிளான் பண்ணி தானே பண்ணோம். வீடு அவர் என்ன பண்ணுவார் பாவம். சரி 2 பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்மா. சரி அடுத்து என்னடி? அடுத்து என்ன, எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நானும் வரவாடி.
இல்லடி வேணாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரியே இருக்கட்டும் என்ன? ம் சரிடி. அத்தானே, சின்ன பொண்ணு. வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோம். சரி சின்ன பொண்ணு. இப்பயே நல்லா சிரிச்சுக்கோங்க என்ன? அங்கே போயிட்டு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சமாளிக்கணுமில்ல. இன்னும் அங்க வேற என்ன பிரச்சனை ஆக போகுதோ தெரியல. கட்டதோர எங்க? மச்சான் இங்க தான்டா இருக்கேன். டேய் இந்த மாதிரி நீ ஏன்டா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? சிஸ்டர் தான்டா சொல்ல வேணாம்னு சொன்னாவ. இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கட்டதுரனே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இருக்கட்டும்மா. ஹாப்பி மேரிட் லைஃப் 2 பேருக்கும். தேங்க்ஸ் அண்ணே. தேங்க்ஸ்டா. சரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோம் வாங்க, நானும் கூட வாரேன். இந்த மாலை போட்டு வாங்க என்ன? சின்ன பொண்ணு, அண்ணனுக்கு பட்டு வேட்டி சட்டையும் உனக்கு சாரியும் ரூமில் இருக்குது. 2 பேரும் போய் மாற்றிட்டு மாலையை போட்டுக்கோங்க என்ன? ம் சரிடி. ஏங்க, சொல்லு சின்ன பொண்ணு. எங்கள் அப்பா ரொம்பவே கோவப்படுவாவ. அவரு என்ன பேசினாலும் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க என்ன? சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பேசினாலும் நான் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டியா என்ன? எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க, உனக்காக நான் இதம் கூட பண்ண மாட்டேனா என்ன? சரிடா, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா இப்படி வாங்க போவோம். சின்ன பொண்ணு ஏன் இங்கே வந்து நின்றுட்ட? கட்டத்துறனே, நீங்கள் போயிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு வாங்கண்ணே. எப்படி உள்ளே விட மாட்டாவ. இங்கே நின்னே பேசிட்டு போயிடுவோம். சரிம்மா. அம்மா சொல்லுங்க தம்பி. அம்மா அங்க பின்னாடி பாருங்க, உங்க பொண்ணு வந்திருக்காவ. ஏன் பொண்ணா? என்னங்க? என்ன சாரதா வெளியே நின்று கத்திட்டு கிடக்க? சொல்லு. ஏங்க அங்கே கொஞ்சம் பாருங்க, உங்கள் பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. சின்ன பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்குத? அப்பா, நான் இவரை தான் லவ் பண்ணுதேன். உங்ககிட்ட சொன்னால் எப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டீங்க. அதனால தான். அதனால குடும்பம் கேவலப்பட்டா பரவாயில்லன்னு கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கியோ? அடி பாவி மவளே, இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? இங்கே உனக்காக கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டே சின்ன பொண்ணு. ஏக்கா இப்படி பண்ண? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. மாமா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. வாய மூடுடா. யாருக்குடா மாமா? இப்படி பொட்ட பிள்ளைய இழுத்துட்டு போய் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ நல்லவனா இருந்தா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். அப்பா, அவர் எதுவும் திட்டாதீங்கப்பா. நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். ஏண்டி உனக்காக இந்த மனுஷன் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காவ. அவருக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடி மனசு வந்தது? மன்னிச்சிடுங்கம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட உங்க அப்பா கிட்ட பேசி பார்த்துருப்பேன்ல. இப்படி கல்யாணம் முடிச்சு வந்து எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டேடி பாவி. அம்மா ப்ளீஸ்மா. வாய மூடு. இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பாத்துக்கு. அப்பா அப்படிலாம் சொல்லாதீப்பா. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க 2 பேரும் இங்க நின்னீங்கன்னா கொலைதான் விழும் பாத்துக்கு. பேசாட்டி கிளம்பி போயிடுங்க. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கப்பா. சீ வாய் மூடு. நீ பேசுறது என்ன கேட்கறது? உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். போயிட்டு இங்க இருந்து. உன்னால இன்னும் நான் என்னென்ன அவமானப்பட போறனோ தெரியல. மாப்பிள்ளை வீட்டுல என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியல. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி அனுப்புங்கப்பா. பொட்ட பிள்ளை மேல கை வைக்க கூடாதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பேசாம போயிட்டீங்கன்னா உங்க 2 பேத்துக்கும் நல்லது. ஆசீர்வாதம். பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போன கழுதைக்கு ஆசீர்வாதம் ஒண்ணுதான் கேடு. அட பாவி, இப்படி என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டியடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோப்பா, என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அவர் எதுவும் திட்டாதீங்கப்பா. என் வீட்டு வாசல்ல வந்து நின்னா நான் பேசதான் செய்வேன். கிளம்பி போங்க 2 பேரும். சாரதா, இவளுக்காண்டி ஏன் அழுதுட்டு இருக்க? உள்ள போ. இனிமே இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல வரவும் இல்ல. கண்மணி, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. ஏமா வாமா போவோம். பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. இப்படி பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு நீ எல்லாம் எங்க நல்லா இருக்க போற? சாரதா, இனிமே அவகிட்ட பேச ஒண்ணும் இல்ல. நமக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். உள்ள போலாம் வாங்க. எங்கனையும் போய் ஒளியிட்டு. அண்ணே போலாம்ண்ணே. வருத்தப்படாதம்மா, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும் என்ன? ம் சரிண்ணே. சின்ன பொண்ணு அல்லாத சின்ன பொண்ணு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆசீர்வாதம் கூட பண்ணாமல் போயிட்டாவ. நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல சின்ன பொண்ணு. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் என்ன? கட்டத்துறை சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும். அப்ப வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்ன? அல்லாதம்மா. ம் ஏமா கொஞ்சம் தள்ளுங்க, வண்டி எடுக்கணும். கூட்டிட்டு வாடா. ஏக்கோ இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எந்திரிச்சு ஏதாவது சாப்பிடுக்கா. ஏக்கா நடந்தது நடந்து போச்சு, அடுத்தது ஆக வேண்டியதை பார்க்கலாம். இப்படி நீ அழுதுகிட்டே இருந்து உடம்ப கெடுத்துக்காத. ஆமாம்மா, புள்ள கல்யாணம் வேற நெருங்கிட்டு அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு நம்ம பார்ப்போம் என்ன? நானே என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டேன். ஏக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, எல்லாம் நல்லாவே இருப்பியான். உன் நல்ல மனசுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல் நடந்துடாது என்ன? எது ராசு மாமாவுக்கு அப்போ எதுவுமே தெரியாதா? என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது ஸ்னேகா. அந்த நெட்டக்காலையும் கட்டத்துறையும் சேர்ந்து பிளான் போட்டு இப்படி பண்ணிட்டாவ. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லும் போது கூட அவன் அழுதுகிட்டே தான் நின்னான். கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு தான் சொன்னான். நானும் தீபாவும் தான் பேசி அவனை சம்மதிக்க வச்சேன் பார்த்துக்குங்க. இந்த பிள்ளையும் இப்படி பண்ணுன்னு யாரு கண்டா? நீ அங்கே நான் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்லக்கா.
அந்த நேரத்தில் நான் அதெல்லாம் யோசிக்கல பார்வதி. அங்கே கல்யாணம் நின்னதுன்னு தெரிஞ்சோடனே சரி இவன் இந்த நெட்டச்சியை கூட்டிட்டு வரதுக்கு பதிலாக இந்த பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அவள் இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்னேகா போய் அத்தைக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க தியம். நான் அப்போவே சொன்னேன் பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போன்னு. ஆமாம்மா வெள்ளதாயம்மா சொல்கிறது தான் சரி. இந்த காலத்துலலாம் காதல் கல்யாணம் சாதாரணமாக போச்சு பார்த்துக்குங்க. ஏக்கா எந்திரிச்சு தண்ணி வாங்கி குடி. ஏக்கா அழுகி நிறுத்து. இப்போ ஒன்றும் குடிமொழிக்கு போயிடல. ஏதோ அவன் ஆசைப்பட்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கான் அப்படி நினச்சிட்டு போ. அதை காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை ஸ்னேகா வேணாம். ஏக்கா அழாதக்கா, உட்காரு பார்வதி. ஏக்கா இப்போயாவது நாங்கள் சொல்கிறத கேளு. பிள்ளைங்க வந்தால் வீட்டில் சேர்த்திக்க என்ன? அது மட்டும் என்னால் முடியாது. அவளை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு வந்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது? தாலி கட்டின பிள்ளைய வீட்டில் கொண்டு போய் விடுறது. ஏக்கா இதுக்கு முன்னாடி நீ பிடிவாதமாக இருந்ததில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ தாலி கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி சொல்கிறது நல்லா இல்லைக்கா. ஆமாக்கா எப்படி நடந்ததோ கல்யாணம்னு ஆயிட்டு. அப்போவே நாங்கள் சொன்னோம் நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தா இவ்வளோ அணக்கமில்லை பார்த்துக்க. மச்சான் அம்மா என்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆவாவ, அதனால நான் இப்படி கிளம்புது. என்ன நீ கொஞ்சம் பேசி சமாளிச்சுக்கோ. சின்ன பொண்ணு கொஞ்சம் சமாளிச்சுக்குமா. சரிடா. அண்ணே எங்கள் அப்பானா தான் எனக்கு பயம். மற்றபடி நான் எல்லாத்தையும் அசால்ட்டாக சமாளிச்சிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிட்டேன். என்ன நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இருக்கட்டுமா, பரவாயில்ல. சரி அம்மா வரத்துக்குள்ள நான் கிளம்புதேன். சரிடா. சரிங்கண்ணே. அம்மா ஏலே ராசு என்னால இப்படி வந்து நிற்க? அவளை விட்டுட்டு வந்தானே சொன்னேன். எம்மா தாலி கட்டின பொண்டாட்டி எப்படிமா விட்டு வருவேன்? பொண்டாட்டியா? ஏக்கா செத்த நேரம் அமைதியே இருக்கா. நீயே தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்க. நாம பெரிய ஆட்களாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுறது நல்லா இல்லக்கா. பிள்ளைங்கள ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிடு. ஆமாக்கா கோவப்படாத. லதா பாத்தி அந்த கொடுமையே கல்யாணமே முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டியான். இவளே ஐடியா கொடுத்துருப்பா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாடான்னு. செஞ்சாலும் செய்வா. ஐயோ ஆர்த்தி எடுக்கிறீங்களா? இப்படி எவ்வளோ நேரம் வெளியில நிற்கிறது? வாயை மூட்டுடி. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வாய் பேசுதியா? ஏக்கா பார்த்து பேசு. அங்கே பாரு லதாவும் ராகமாவும் நிற்கிறாளுவ. ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கிடலாம். இவளுங்க ஊர் பூரா தூத்து விட்டுருவாளுவ. என்னமோ பண்ணுங்க. நேஹா போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தையோ. தீபா நில்லுமா, நீயும் தான் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கணும். நான்லாம் எடுக்கல அத்தை. அப்படி சொல்லக்கூடாது மக்களே, உங்க அண்ணனுக்காக பாரு. பார்வதி தீபா 2 பேரும் போய் சேர்ந்து எடுங்க போங்க. சரிக்கோ. கிளவி என்ன நடிப்பு பத்தியா? ஆனா லதா என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஏன் மண்டையை வெடிச்சு போயிரும் பாத்துக்க. ஏற்கனவே 2 வாட்டி வெடிச்ச மாதிரி தான் இருக்கு மண்டை. என்னது? அது வந்து 2 பக்கமும் வெடிச்சு சிதறிட்டு போகுது அப்படின்னு சொன்னேன். உள்ள வாங்க மக்களே. இதோ வாரம் சித்தி. சின்ன பொண்ணு உள்ள போவோமா? ம் வலது கால் எடுத்து வச்சு வா. என்ன சரிங்க.